ரெதி வணக்கம். வேளாண் விளைபொருட்களுக்கு குறைந்தபட்ச ஆதார விலை நிர்ணயிக்க வேண்டும் என்ற பிரதான கோரிக்கையை முன்னிலைப்படுத்தி விவசாயிகள் ஒட்டுமொத்தமாக ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை தொடர்ச்சியாக மேற்கொண்டு வருகிறார்கள். கடந்த பிப்ரவரி மாதம் 13ஆம் தேதி தொடங்கிய விவசாயிகள் போராட்டம் என்பது மிக தீவிரமாக நடைபெற்று வருகிறது. சமீபத்தில் ஒரு விவசாயி உயிரிழந்ததை அடுத்து அந்த போராட்டம் மிக தீவிரம் அடைந்தது. குறிப்பாக அந்த விவசாயி உயிரிழப்பு காரணமான ஹரியானா போலீசார் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தொடர்ச்சியாக விவசாயிகள் கோரிக்கை வைத்து அந்த போராட்டத்தை தீவிரப்படுத்தினார்கள். அதற்கு பிறகு ஹரியானா போலீசார் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. தொடர்ந்து விவசாயிகள் போராட்டம் என்பது தீவிரமாக நடைபெற்றுக் கொண்டே வருகிறது. குறிப்பாக இந்த போராட்டத்தின் அடுத்த கட்டமாக வருகின்ற 10ஆம் தேதி நாடு முழுவதும் விவசாயிகள் ரயில் மறியல் போராட்டம் மேற்கொள்ளப் போவதாக அறிவித்திருக்கிறார்கள். நாடு முழுவதும் ரயில் மறியல் போராட்டம் மேற்கொண்டால் நிலைமை என்பது விபரீதமாக மாறும் என்பது எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. அதன் அடிப்படையில் தான் விவசாயிகளுடைய அடுத்த கட்ட போராட்டமாக இந்த ரயில் மறியல் போராட்டமானது பார்க்கப்படுகிறது. நாடு முழுவதும் அனைத்து விவசாயிகளும் ஒன்று சேர்ந்து ரயில் மறியல் போராட்டம் மேற்கொள்ளப் போவதாக அறிவித்திருக்கிறார்கள். அதோடு குறிப்பாக 6ஆம் தேதி வருகின்ற 6ஆம் தேதியிலிருந்து நாடு முழுவதும் இருந்து இருக்கக்கூடிய பல்வேறு விவசாயிகள் பேருந்து, ரயில், விமானம் மூலமாக டெல்லி செல்ல திட்டமிட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே அவர்களை டெல்லி செல்ல விடாமல் அனைத்து நுழைவாயில் பகுதியிலும் போலீசார் பாதுகாப்பு பணி மேற்கொண்டு வருகிறார்கள். ஆங்காங்கே தடுப்புகள் எல்லாம் அமைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக டிராக்டர்கள் உள்ளே வரக்கூடாது என்பதற்காக கூர்மையான ஆணி உள்ளிட்ட கருவிகள் மூலமாக சாலையில் புதைக்கப்பட்டு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இப்படியாக விவசாயிகள் டெல்லி உள்ளே வரக்கூடாது என்பதில் தீவிரமாக போலீசார் கண்காணித்து வருகிறார்கள். அதையும் மீறி டெல்லி எல்லையில் பல்வேறு பகுதியில் ஆங்காங்கே விவசாயிகள் போராட்டம் மேற்கொண்டு வருகிறார்கள். இந்த போராட்டத்தின் அடுத்த கட்டமாக தான் மார்ச் 10ஆம் தேதி நாடு முழுவதும் ரயில் மறியல் போராட்டம் நடத்தப்படும் என்றும், நேரம் என்பது 12 மணி முதல் 4 மணி வரை, நண்பகல் 12 மணி முதல் மாலை 4 மணி வரை இந்த ரயில் மறியல் போராட்டம் நடைபெறும் என்று விவசாயிகள் தரப்பில் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய கோரிக்கையை பொறுத்தவரை ஏற்கனவே வலியுறுத்திய கோரிக்கை தான் வேளாண் விளைபொருட்களுக்கு குறைந்தபட்ச ஆதார விலை நிர்ணயிக்க வேண்டும், விவசாயிகளுக்கு இழப்பீடு வழங்க வேண்டும், அதாவது காப்பீட்டு தொகை வழங்க வேண்டும், அதே போன்று விவசாயிகளுக்கு ஓய்வூதியம் வழங்க வேண்டும். மேலும் உத்தரப்பிரதேசத்தில் விவசாயிகள் மீது கார் ஏற்றிக் கொள்ளப்பட்ட சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுடைய குடும்பங்களுக்கு இழப்பீடு மற்றும் குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு வேலை வழங்க வேண்டும், சுவாமிநாதன் பரிந்துரை அந்த அறிக்கையை நடைமுறைப்படுத்த வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கையை வலியுறுத்தி அவர்களுடைய போராட்டம் என்பது மிக தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இந்த போராட்டத்தின் அடுத்த கட்டமாக தான் ரயில் மறியல் போராட்டம் பார்க்கப்படுகிறது. வருகின்ற மார்ச் 10ஆம் தேதி நாடு முழுவதும் 12 மணி முதல் 4 மணி வரை விவசாயிகள் நாடு முழுவதும் இருக்கக்கூடிய ஆங்காங்கே ரயிலை மறித்து மிகப்பெரிய அளவிலான போராட்டம் மேற்கொள்ளப் போவதாக அறிவித்திருக்கிறார்கள்.